PGTRB காமர்ஸில் யூனிட் 11 பார்க்க போகிறோம். யூனிட் 11ல் அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன், அமல்கமேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனி இந்த டாபிக் பார்த்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து PGTRBயில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படின்றது என்ன? அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் AAA என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங் and communicating information to permit judgment and decision by the users of accounts அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டிங் அப்படின்றது என்னென்னா பிஸ்னஸோட லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஏன்னா பிஸ்னஸ் நடக்கிற எல்லா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸையும் கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனுக்குரிய ஆஸ்பெக்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதை தான் நம்ம அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்கௌண்டிங் அப்படின்றது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், அதாவது காமனாக ஒரே ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் வேர்ல்டு வைடாக அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாண்டர்டான பிரின்சிபலை அக்கௌண்டிங்கில் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு காமன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்காக மேட் பண்ணது அப்படி தான். அதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்ம இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் MCA மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் MCA அவங்க IFRS பேஸ் பண்ணி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நமக்குரிய அக்கௌண்ட்ஸை, அதாவது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ICAI மூலமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ், என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத MCA மூலமாக IFRS பேஸ் பண்ணி ICAI மூலமாக இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜென்ரலி அக்ஸ்பெக்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். கேப் அப்படின்றது என்னென்னா, வேர்ல்டு வைடாக எல்லாரும் ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பிரின்சிபல்ஸை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு மூலமாக கொண்டு வந்தது தான் இந்த கேப். இந்த கேப்பில் தான் IFRS, IAS, AS, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை கான்செப்ட் அண்ட் கன்வர்ஷன் சொல்லிட்டு டூவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற பிரின்சிபலை இந்த கான்செப்டில் வந்துடும். அதாவது யூனிவர்சலாக காமனாக என்ன பேசிஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த கான்செப்ட் பிரின்சிபல்ஸ்குள்ளே வந்துடும். கன்வென்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஆர்கனைசேஷனோட ப்ராக்டிஸை டிஃபைன் பண்ணி இந்த கன்வென்ஷனில் பிரின்சிபல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதான் அக்கௌண்டிங் பிரின்சிபலில் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன் இருக்கும். இது ரெண்டும் இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த 2 டாபிக் தான் ஹோல் அக்கௌண்ட்ஸையுமே ஃப்ரேம் பண்ணுது. சரி, இந்த டாப்பிக்கை கான்செப்டுக்கும் கன்வென்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கான்செப்ட் வந்து பை லா மூலமாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கன்வென்ஷன் வந்து அப்படி கிடையாது. ஒரு பிஸ்னஸோட கைட்லைன்ஸ் எப்படி இருக்கும், அதோட கஸ்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணி அந்த பேஸில் வந்து கன்வென்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கும். பயாஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அதோட சார்பு நிலை. இது பர்சனல் பயாஸ் ஃபாலோ பண்ணாமல் யூனிவர்சலாக பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறதான் கான்செப்ட். இங்கே அக்கௌண்டிங் கன்வென்ஷனில் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி பயாஸ்னஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க. யூனிஃபார்மிட்டி வந்து அக்கௌண்டிங் கான்செப்டில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அக்கௌண்டிங் கன்வென்ஷனில் யூனிஃபார்மிட்டி இருக்காது. அந்தந்த கம்பெனிக்கு அந்தந்த ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கன்வென்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஒன்றா பார்க்கலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து 10 இருக்குது. பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்லேருந்து ஆக்யூரல் கான்செப்ட் வரைக்கும். கன்வென்ஷன் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. கன்சல்டன்சி டு கன்சர்வேட்டிசம். இதை ஃபுல்லாக ஒன்றா பார்க்கலாம். கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிடி அப்படின்றது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஓனரும் பிஸ்னஸும் செப்பரேட். அதாவது பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஓனர். ஓனரோட பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வந்து பிஸ்னஸில் வராது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு
ஓனர் ஒரு கார் வாங்குறாங்க அவரோட பர்சனல் யூஸ்க்காக, அவர் பர்சனல் அமௌண்ட்லேருந்து அப்படின்னா அந்த அக்கௌண்ட் என்ன அது கம்பெனிக்குள்ளே கண்டிப்பாக பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் மூலமாக வரவே வராது. இதே இது அவர் கம்பெனியிலேருந்து அமௌண்ட்டை ட்ரா பண்ணி அந்த அமௌண்ட்டு மூலமாக ஒரு கார் வாங்கினார் அப்படின்னா அவர் எடுத்த அமௌண்ட்டை ட்ராயிங் அப்படின்ற ஒரு ஹெட்டு கீழே நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். இதே இது அவர் அமௌண்ட்டை ட்ரா பண்ணி கம்பெனிக்காண்டி ஒரு மிஷினரி வாங்கினார் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு ட்ராயிங்ஸில் வராமல் மிஷினரி அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதாவது பிஸ்னஸ் என்டிட்டி பிஸ்னஸ்லேருந்து அவரோட ஓன் யூஸ்க்கு எடுத்தால் ட்ராயிங் சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணுவோம். ஸோ பிஸ்னஸுக்கும் பிஸ்னஸ் ஓனரும் செப்பரேட் அப்படின்ற கான்செப்ட் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் வந்துடும். தென் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா ஒன்லி மணி இன்வால்வ் டிரான்சாக்ஷன் மாத்திரம் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸில் பணம் மூலமாக நடக்குதோ அது எல்லாமே இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வைப்போம். கோயிங் கன்செப்ட் கான்செப்ட். அது கோயிங் கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக லாங் ரன்னாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட அசம்ஷனும். இட் ஹேசன்ட் எண்ட். ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து எண்ட் அப்படின்றது சீக்கிரமாக இருக்காது அப்படின்ற அசம்ஷனில் தான் கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸையுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் வரும். இந்த கான்செப்ட் மூலமாக தான் டெப்ரிஷியேஷன் ப்ரொவிஷன் இதெல்லாம் நம்ம மேட் பண்ணி வச்சுருக்கோம். பிஸ்னஸ் இஸ் எண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அசம்ஷன் கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் இருக்கும். தென் அக்கௌண்டிங் காஸ்ட் கான்செப்ட். அக்கௌண்டிங் காஸ்ட் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா அசட்ஸ் என்ன ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே ப்ரைஸை தான் நம்ம என்டர் பண்ணுறோம். அதாவது காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்டு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். தென் டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதா. எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது ஒரு டெபிட்டும் ஒரு கிரெடிட்டும் இருக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும். ஸோ நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையுமே என்னெல்லாம் டெபிட் ஆயிருக்கு என்னெல்லாம் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக என்ட்ரு பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்டு டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். தென் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா 1 ஏப்ரல் டு மார்ச் ஒரு ஃபினான்ஷியல் இயர் சொல்கிறோம் இல்லையா, ஏப்ரல் டு மார்ச் அந்த இயரில் இருக்கிற டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பீரியாசிட்டி வைஸ் நம்ம என்டர் பண்ணி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1 இயருக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரனும் அந்த எக்ஸ்பென்சஸ் எபோவ் 1 இயர் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். தென் மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது என்னெல்லாம் ப்ராஃபிட் இருக்குது ஒரு பர்டிகுலர் பீரியடில் அந்த பீரியடில் இருக்கிற பர்டிகுலர் ரெவென்யூஸ் எக்ஸ்பென்சஸை மேட்ச் பண்ணி அது மூலமாக நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டா இல்லை லாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறோம் இல்லையா, மேட்ச் பண்ணி தட் இஸ் கால்ட் மேட்சிங் கான்செப்ட். தென் ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா இன்கம் வந்து என்ன டேட்டில் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த ரெவென்யூஸ் வந்து என்ன டேட்டில் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒன்லி வென் இட் இஸ் ரியலைஸ்டு. அதாவது அந்த இன்கம் வந்து அடுத்த வருஷம் கூட நமக்கு வரலாம், ஆனால் இந்த வருஷம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் பீரியடில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்கம்மை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ரியலைசேஷன் கான்செப்ட். தென் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே நமக்கு கண்டிப்பாக எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த அக்கௌண்டிங் என்ட்ரி எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த எவிடன்ஸ் வந்து என்னெல்லாம் வவுச்சராக இருக்கலாம், அந்த வவுச்சர்ஸ் வந்து ஆடிட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் குறிய எவிடன்ஸை சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்யூரல் கான்செப்ட். அக்யூரல் கான்செப்டும் இந்த ரியலைசேஷன் கான்செப்டும் மோரல்ஸ் ஒன்று தான். இதில் வந்து நம்ம ரெவென்யூஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் அக்யூரல் கான்செப்டில் வந்து ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமேவும் எப்போ நடந்தது டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் வென் இட் இஸ் ஏர்ன்ட் அப்படின்றது தான் நம்ம இதில் அக்யூரல் கான்செப்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இது எல்லாமே இந்த அக்யூரல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரு பண்ணி வச்சுருப்போம். இது வரைக்கும் 10 கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து கன்வென்ஷன் பார்க்கலாம்.
கன்வென்ஷன் வந்து 4 டைப்ஸாக இருக்குது. கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது அது வந்து ஒரு கன்சிடென்ஸாக இருக்கணும். அதாவது ஒரு டிப்ரிசியேஷன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிப்ரிசியேஷனை வந்து ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து ஆனுட்டி மெத்தடும் நெக்ஸ்ட் இயர் வந்து ரிட்டர்ன் டவுன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு மெத்தட்ஸ் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்ம என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம், என்ன மாதிரியான ரூல் அப்ளிகபிள் பண்ணுறோம் அப்படின்றத ரெகுலராக பண்ணுறது தான் இந்த கன்சிஸ்டன்சி கன்வென்ஷனில் வரும். தென் ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படின்றது என்னென்னா கம்பெனியோட ஃபேர்னஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி கம்பெனியில் இருக்க எல்லா சீக்ரெட்ஸும் தெரிகிற மாதிரி இல்லை. கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத ஃபுல் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்படின்னா தான் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, கிரெடிட்டார்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே கம்பெனி மேலே ஒரு பிளீவ்னஸ் வரும். ஸோ அதுக்காக இந்த ஃபுல் டிஸ்க்ளோசர் கன்வென்ஷனை கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் மெட்டீரியாலிட்டி அப்படின்றது அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து வேரியஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் வரும். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு வாட்டர் பாட்டில் வாங்குறது, பேப்பர் வாங்குறது, அந்த மீட்டிங்க்கு ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வாங்குறது, இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கிளப்பிங் பண்ணி ஒரு ஹெட்டிங் கீழே கொண்டு வந்து அதை நம்ம என்டர் பண்ணி வைக்கிறதா இந்த மெட்டீரியாலிட்டி. இதே வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் 5 lakh வருது, ஒரு பெரிய ஒரு ஆனுவல் மீட்டிங் நடத்துகிறோம், எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்றேன், ஒர்க்கர்ஸோட ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆச்சுன்னா அந்த ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு செப்பரேட் ஹெட்டிங் நம்ம போடணும். அதே ஒரு சின்ன மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்க்கு வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் செலவாகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணி, இப்போ வாட்டர் கப் வாங்குறது, வாட்டர் பாட்டில் வாங்குறது, ஸ்நாக்ஸ் வாங்குறது, பென்னு வாங்குறது, மீட்டிங் வரவங்களுக்கு நோட் பேட் கொடுக்கறதுக்காக நோட் பேட் வாங்குறது அப்படின்னு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இருந்தனா அந்த எக்ஸ்பென்ஸை ஃபுல்லாக கிளப்பிங் பண்ணி ஒரு ஹெட்டிங் கீழே ரெக்கார்ட் பண்ணுறது தான் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறான். தென் கன்சர்வேட்டிசம் அப்படின்றது என்னன்னா ஒரு பிளேயிங் சேஃப்னு கூட சொல்லலாம். அதாவது கம்பெனியோட சேஃப்டிக்காக ஒரு கண்டிஷன் ப்ரொவிஷன்ஸை வந்து மேக் பண்ணி வைக்கிறது தான் இந்த கன்சர்வேட்டிசம். அதாவது ஃபியூச்சரில் கம்பெனிக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கிறதுக்காக இன்கம்மை ப்ராஸ்பெக்டிவ் பண்ணி வைக்கிறது. அதாவது லாஸஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு கண்டிஜென்ட் ப்ரொவிஷன்ஸை மேக் பண்ணி வைக்கிறது தான் கன்சர்வேட்டிசம். இந்த 4 கன்வென்ஷனையும் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 4 கன்வென்ஷனும் ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்காது. அந்த கான்செப்ட் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் எல்லா அக்கௌண்ட்ஸ்லையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். டூ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அகைன்ஸ்ட் கிளாசிஃபைட், நேச்சுரல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல். ஆல்ரெடி நம்ம 11th படித்த அக்கௌண்ட்ஸ் தான். இம்பர்சனல் வந்து ரியல் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் அக்கௌண்ட்டில் டேஞ்சபிள் அசட் அண்ட் இன்டேஞ்சபிள் அசட்ஸ் வந்துடும். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்றது எல்லா எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் மேட் பை நாமினலி, தட் இஸ் கால்ட் நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ் இன் அதை டெபிட் பண்ணுவோம், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். பர்சனல் அக்கௌண்ட்டில் த ரிசீவர் இஸ் டெபிட், கிவர் இஸ் கிரெடிட். Nominal accounts all expenses and all losses are debit, all incomes and gains are credit. Then branches of account. Branches of account வந்து first main branches financial account, management account and cost account. Other branches are social account, human resource account, inflation account, environmental account. இந்த branches போல ஒண்ணா பார்க்கலாம். First financial account. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை காமிக்கிறது தான் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டோட மெயின் ஒர்க். வாட் ஆர் த அசட்ஸ், வாட் ஆர் த லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஃபைண்ட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் யூஸருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்சாக்ஷனை கிளாசிஃபை பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை புக் கீப் பண்ணி ஜேர்னல்லேருந்து பேலன்ஸ் ஷீட் வரையும் கொண்டு வந்து அந்த கம்பெனியோட பொசிஷனை காமிக்கிறது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். தென்
மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். அதாவது ஆர்கனைசேஷனோட டிசிஷன் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸில் இருக்குது, என்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும், மெஷர் பண்ணணும், அக்குமுலேட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும் அண்ட் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கம்பெனிக்கு தேவையான ஒரு ஃபுல்ஃபில் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சிம்பிளி ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்காக ஃபார்ம் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். காஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரா மெட்டீரியல் வாங்கினதுலேருந்து அது ஃபினிஷிங் குட்ஸாக மாறி அந்த ஃபினிஷிங் குட்ஸ் வந்து என்ன சேனலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற வரைக்கும் அந்த ப்ராடக்ட்க்கு ஆகிற காஸ்ட்டை லைன் ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். சிம்பிளாக சொல்லணும்னா டு நோ த ஃபினான்ஷியல் பொசிஷன் தட் இஸ் கால்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். Decision making management accounting, fix the cost, it is cost accounting. Then human resource accounting. AAA அதாவது அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா the process of identifying and measuring data about human resources and communicating this information to the interested parties அப்படின்னு சொல்லிட்டு AAA ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்கை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்கிறது என்னென்னா ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் எவ்வளவு, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு எக்கனாமிக் வேல்யூ எவ்வளவு, சச் அஸ் சேலரிஸ், அதர் பேமெண்ட்ஸ் அதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கம்பெனியோட எக்கனாமிக் வேல்யூ ரிட்டர்ன்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். வாட் இஸ் அமால்கமேஷன் அப்படின்றது என்னென்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 அமால்கமேஷன் வந்திருக்கும். தி ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிக்ஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன் அண்ட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் எனி ரிசல்டன்ட் குட்வில் ஆர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன மாதிரியான ப்ரொசீஜரில் அமால்கமேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அமால்கமேஷன் அப்படின்றது என்னென்னா 2 or more எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஜாயின் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அமால்கமேஷன். இந்த கம்பெனிஸ்லாம் சேர்ந்து அவங்க ஜாயின் பண்ண கம்பெனிக்கு யூனிக்காக ஒரே நேம், லோகோ, ஐடென்டிஃபை எல்லாத்தையும் வச்சு அந்த யூனிக்கான நேம்லேயே தொடர்ந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது தான் அமால்கமேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டூ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா மாருதி மோட்டார்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியாவோட கம்பெனி, சுசுகி அப்படின்றது ஜப்பான் கம்பெனி. இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து நியூவாக ஃபார்ம் பண்ணி அதாவது அமல்கமேட் பண்ணிவிட்டு மாருதி சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இந்த கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி டாடா சன்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்றது இந்தியாவில் இருக்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஏஐஏ குரூப் அப்படின்றது ஹாங்காங்கில் இருக்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த 2 கம்பெனிஸும் அமால்கமேட் ஆகி டாடா ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அமால்கமேஷன் கம்பெனிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அகைன் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு ஏ அப்படின்ற கம்பெனியும் பி அப்படின்ற கம்பெனியும் சேர்ந்து ஏபி அப்படின்ற ஒரு கம்பெனியாக ரன் ஆகுறாங்க அப்படின்னா அது அமால்கமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 2 types ஆஃப் அமால்கமேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் மெர்ஜர், நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த 2 typesல அமால்கமேஷன் இருக்குது. மெர்ஜர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மெர்ஜர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு 2 கம்பெனி சேர்ந்து 2 or more கம்பெனி சேர்ந்து ஒரே கம்பெனியாக ஃபார்ம் ஆகுறத மெர்ஜர்னு சொல்கிறோம். இந்த மெர்ஜர் பண்ணும்போது அவங்களோட ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அவங்க இந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்க 2 கம்பெனிஸும் அவங்களோட ஸ்டாக்கு, ஷேர் எல்லாத்தையும் நியூவாக கொண்டு வந்துட்டு அதை நியூ இஷ்யூ பண்ணி அந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. அதுதான் மெர்ஜர்னு சொல்கிறோம். இந்த மெர்ஜர் ஆகும்போது அமல்கமேஷனில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியில் பர்ச்சேசிங் கம்பெனி வெண்டாஸ் கம்பெனிலேருந்து என்னெல்லாம் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கோ அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் 90% இல்லை மோர் தென் ஃபேஸ் வேல்யூலையோ அவங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸை பர்ச்சேசிங் கம்பெனி வெண்டாஸ் கம்பெனிலேருந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அவங்க என்னெல்லாம் அசட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் லைபிலிட்டிஸ் இருக்குது, அதை என்ன பேசிஸில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களோட பிஸ்னஸை இவங்க கேரி பண்ணி
ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட புக் வேல்யூ என்னவோ அது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னவோ அந்த எல்லாத்தையுமேவும் புக் வேல்யூ ஃபேஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கண்டிஷன்ஸாக வரும். தென் மெர்ஜர் அப்படின்றது 2 ஃபார்மில் இருக்கும். ஒன்று அப்சார்ப்ஷன், இன்னொன்று கன்சாலிடேஷன். அப்சார்ப்ஷன் அப்படின்றப்போ ஒரு கம்பெனியோட யூனிக்கும் ஒரு 2 கம்பெனி சேர்றாங்க அப்படின்னா அதில் ஒரு கம்பெனி வந்து வெளியில் தெரிய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கம்பெனியும் ஹிந்துஸ்தான் யூனிவர்சல் லிமிட்டடும் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க டாடா ஃபர்டிலைஸ் லிமிடெட், டாடா கெமிக்கல் லிமிடெட், டாடா ஆயில் மில்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டாடா மட்டும்தான் தெரியும். பை ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வெளியில் தர்றதுக்கு சான்சஸ் இருக்காது. இதே கன்சாலிடேஷன் அப்படின்றப்ப அந்த 2 கம்பெனிஸுமே தெரியும். இப்போ ஹிந்துஸ்தான் கூட HCL சேர்ந்தாங்க அப்படின்னா HCL கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு அவங்க 2 கம்பெனியோட நேமுமேவும் வெளியில் தெரியும். இதான் அப்சார்ப்ஷன் அண்டு கன்சாலிடேஷன் மெர்ஜரில். தென் மெர்ஜரில் வந்து ஒரு 4 டைப்ஸாக மெர்ஜர்ஸ் கம்பெனிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் மெர்ஜர். ஹரிசாண்டல் மெர்ஜர் அப்படின்றது என்னென்னா ஒரே மாதிரியான கம்பெனி மர்ஜ் ஆகி ரன் ஆகுறது. இப்போ புரூக்பானும் டீ கம்பெனி, லிப்டனும் டீ கம்பெனி, இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து புரூக்பான் லிப்டன் சொல்லிட்டு ஒரு கம்பெனியாக மர்ஜ் ஆகிருப்பாங்க. பெப்சி, கொக்கோகோலா ரெண்டுமே ட்ரிங்க்ஸ் தான், கூல் ட்ரிங்க்ஸ். அந்த 2 கூல் ட்ரிங்க் கம்பெனியும் சேர்ந்து பெப்சிகோன்னு சொல்லிட்டு ஒரு நியூ கம்பெனியாக ஃபார்ம் ஆகுறது ஹரிசாண்டல் மெர்ஜர்னு சொல்கிறோம். தென் வெர்டிக்கல் மெர்ஜர் அப்படின்றது என்னென்னா ஒரு 2 கம்பெனி சேம் சர்வீசஸை சேம் ப்ராடக்டை கொடுத்தாலுமே அந்த சேம் ப்ராடக்டை ஒரே சர்வீசஸில் கொடுக்கறது வந்து வெர்டிக்கல் மெர்ஜர்னு சொல்கிறோம். ஈபே, பேபால் ரெண்டுமே ஆன்லைனில் இப்போ சேல் பண்ணுற கம்பெனிஸ். இவங்க 2 பேருமே கொடுக்குற குட்ஸை வந்து ஒரே சர்வீசஸில் கொடுக்குறாங்க. ஈபே, பேபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சர்வீஸில் கொடுக்குறாங்க. தென் காங்க்ளோமரேட் மெர்ஜர் அப்படின்றது என்னென்னா ஒரு கம்பெனிக்கு அதாவது மெர்ஜர் பிட்வீன் ஃபர்ம் இன்வால்வ் இன் டோட்டலி அன்ரிலேட்டட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது தான் காங்க்ளோமரேட் மெர்ஜர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கான்சென்ட்ரிக் மெர்ஜர் அப்படின்றது என்னென்னா the merger firm which are into similar type of business. இப்போ சிட்டி அண்ட் ட்ராவலர் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரே மாதிரி சிமிலியர் பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. அந்த சிமிலியர் பிஸ்னஸை சேர்ந்து சிட்டி குரூப்ஸ், டயலாப் இன்டர்நெட் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிமிலியர் பிஸ்னஸ் பண்ணுறது கான்சென்ட்ரிக் மெர்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்யூசேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு கம்பெனியும் ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறது, அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. ஒரு கம்பெனியை லாஸ் ஆகிற கம்பெனியோ இல்லை அந்த கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனி ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிறது தான் அக்யூசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அக்யூசேஷன்லேயும் 4 டைப்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்லி அக்யூசேஷன் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக ஒரு பிஸ்னஸை இன்னொரு பிஸ்னஸாக அக்யூசேஷன் பண்ணுறது ஃப்ரெண்ட்லி அக்யூசேஷன் வரும். ரிவர்ஸ் அக்யூசேஷன் அப்படின்றது என்னென்னா பப்ளிக் கம்பெனிஸை ப்ரைவேட் கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறது ரிவர்ஸ் அக்யூசேஷன் சொல்கிறோம். தென் பேக் ஃபிளிப் அக்யூசேஷன் அப்படின்றது பர்ச்சேசிங் கம்பெனி பிகம் அ சப்சிடரி ஆஃப் த பர்ச்சேஸ்ட் கம்பெனி, அதாவது வாங்கின கம்பெனிக்கு சப்சிடரி கம்பெனியாக ஆகுறாங்க. தென் ஹாஸ்டைல் அக்யூசேஷன் அப்படின்றது ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கம்பெனியை வாங்கிக்கிறது தான் ஹாஸ்டைல் அக்யூசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்றது என்னென்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 படி பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் த அக்ரிகேட் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் issued and the payment made in the form of cash or other assets by the transferee company to the shareholders to the transfer company அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான பர்ச்சேசிங் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி, அதாவது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை என்ன பேசிஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி என்ன மாதிரி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் வரும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டார்ஸ், அவுட் சைட் லைபிலிட்டிஸ்லாம் இன்க்ளூட் ஆகாது. தென் 2 டைப்ஸாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு லம்சம் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. நெட் அசட் மெத்தடில் வேல்யூ ஆஃப் அசட் டேக்கன், எவ்வளோ அசட் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து எவ்வளோ அசட்ஸ் அண்டர்டேக் பண்ணுறாங்களோ அதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் நெட் அசட் மெத்தட். நெக்ஸ்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு பிஸ்னஸில் லாஸ் அதிகமானாலோ இல்லை ஒரு பிஸ்னஸில் கேபிட்டல் அதிகமானாலோ அவங்க ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆனாலும் சரி இல்லை கேபிட்டல் அதிகமானாலும் சரி அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறத
ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். அது எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 2 டைப்பாக இருக்குது. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனியில் வந்து லாஸ் ஆனாலோ இல்லை அதிகமாக அவங்கக்கிட்ட கேபிட்டல் அதிகமானாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக உள்ள சோர்ஸஸை வச்சு அவங்க கம்பெனியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது என்னென்னா, அவங்க கம்பெனிக்குள்ளேயேவும் ஷேர் இஷ்யூ பண்ணியோ இல்லை அவங்க கம்பெனிக்குள்ளேருந்தே அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியோவும் இன்டர்னலாக அந்த கம்பெனிக்குள்ளேயே அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். As per Accounting Standard 14, purchase consideration is what is payable to shareholders. The policy of anticipating no profit and provide for all possible losses conservatism. Concerned liability appears as a footnote in the balance sheet. This is in accordance with the accounting principle, disclosure principle. This is according to money measurement concept, which one of the following is would be recorded in the books of accounts? Cost of machinery. A new company is formed in amalgamation. Next, amalgamation is a form of complete consolidation. Contingent liability is owed to do the convention of full disclosure. Then anticipate no profit and provide for all possible losses is convention conservatism. இது வந்து again கேட்டிருக்காங்க, repeated question. The principle of treating business as distinct from its owner is known as business entity concept. Any balance in the capital reduction account after writing of last capital is transferred to capital reserve. Goodwill is an intangible asset. This concept relates with the long life of business going concern concept. When an existing company take over the business of one or more existing company is called absorption. According to Accounting Standard 14, purchase consideration mean what is payable to equity and preference shareholders. Any loss and revaluation of assets at the time of internal reconstruction will be adjusted from capital reduction account. Accounting standard for amalgamation is Accounting Standard 14 answer and 8 கொடுத்துருக்காங்க. The policy of anticipate no profit and provide for all possible losses. இந்த கொஸ்டின் அகைன் கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கன்வென்ஷன். இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 2017 கேட்ட கொஸ்டின். The purpose of going rate prices keep the price at the same level of competition. Purchase consideration as per Accounting Standard 14 should include cash and securities agreed to given by the transferee company to transfer companies அதுக்கு shareholders. இதுமேவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். Repeated question. Which one of the following is considered liquidity ratio? The e-booking service inability of bank to make payment. International liquidity can be called as international reserve. While calculating liquidators remuneration on amount paid to unsecured creditors, the preferential creditors are treated as unsecured creditors. Suppose A Limited acquires the business of B Limited. The shareholders of B Limited holding 19% of the share capital do not become shareholders of A Limited. The amalgamation in the nature of answer B, purchase. The concept considered money as a common denominator is called money measurement concept. The concept in which all costs associated to a particular period should be compared with the revenue associated to the same period matching concept. The convention states the accounting rules, concept, principles, practice and convention being observed and applied consistently from one year to another should not be any change is called consistency or conditions upon the adherence of which the accounting superstructure is based is called
accounting concept. The concept where the transaction are recorded in the book of account with the respective amount involved. Historical cost concept. Thank you for watching.